இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அந்த அளவிற்கு எங்களுடைய இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, எம்பிபிஎஸ் கல்லூரிகளில், தனியார் சுயநிதி கல்லூரிகளில் எங்களுடைய மாணவர்கள் சேர்க்கப்படும் பொழுது அந்த கல்லூரிகள் கூடுதல் கட்டணமாக 4 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வசூல் செய்கிறார்கள். இந்த கட்டணங்களுக்கு அவர்கள் ரசீது தருவதில்லை, முழுவதும் வங்கி கணக்கில் பெறுவதில்லை, முழு தொகையாக பணமாக மட்டுமே அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு எந்த விதமான ரசீதுகளும் வழங்கப்படுவதில்லை. மேலும் மாணவர்கள் அங்கே கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு சில நாட்கள் ஸ்காலர்ஷிப் வருவதற்கு காலதாமதம் ஆனாலும் மாணவர்களை வகுப்பறையில் எழுப்பிவிட்டு, நீங்கள் கல்வி கட்டணம் கட்டவில்லை, ஸ்காலர்ஷிப் வரல, உனக்கு பணம் கட்டல, தயவு செஞ்சு வெளியே போ என்று வகுப்பறையை விட்டு வெளியேற்றுகிறார்கள், விடுதியை விட்டு வெளியேற்றுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். நீ எல்லாம் ஏன் எம்பிபிஎஸ் படிக்க வார, உனக்கு எதுக்கு இதெல்லாம் என்று அவமானப்படுத்துகிறார்கள். நீ ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேரு, அங்கே போய் படிச்சுக்கோ, அங்கதான் பணம் என்று எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். 2000 ஆண்டுகளாக நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு வருகிறோம். இந்த நவீன காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலும் எங்களுடைய மீது தீண்டாமை திணிக்கப்படுகிறது, தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. அது எம்பிபிஎஸ் படிப்புகள் மட்டுமல்ல, அரசிலும் சரி. இது குறித்து எந்த கவனமும் அரசு இதுவரை கைவிடவில்லை. ஆக கூடுதல் கட்டணம் பெறுவதை முறைப்படுத்த வேண்டும். அதற்கான ரசீது வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறுவனம் உருவாக்கணும். அந்த கல்லூரிகள் ரசீது வழங்காமல் பெறக்கூடிய கட்டணங்களுக்கு வருமான வரித்துறையினுடைய பார்வை அதன் மீது விழ வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதை எங்களுக்கு மறுக்கப்பட்ட எம்பிபிஎஸ்ல மறுக்கப்பட்ட இடங்கள், எங்களுக்கு வர வேண்டிய இடங்கள் 2100, வந்த இடங்கள் 1200, மீதி இடங்களை எங்களுக்கு வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். எங்களுக்கான கல்வி உதவித்தொகையை வழங்குவதில் காலதாமதம் இருக்கிறது. அதை தவிர்த்து காலதாமதம் இல்லாமல் சரியான நேரத்திற்கு வழங்கும் பட்சத்தில் அந்த மாணவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் கோரிக்கையாக இந்த அரசுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எல்லா மாணவருடைய பிரச்சனை பற்றியும் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தோடு கரிசனத்தோடு கேட்கிறார்கள். ஆனால் எங்களை கேட்பதற்கு நாதி இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கவனத்துடன் கவனிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, பழங்குடி மக்கள் என்பவர்கள் அவர்கள் எம்பிபிஎஸ் படிக்க வருவதே அரிதிலும் அரிது. அவர்கள் மிக சிறப்பாக நீட் தேர்வில் மதிப்பெண் பெற்று பிற மாணவர்களோடு போட்டி போட்டு மதிப்பெண் பெற்றுதான் அவர்கள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு அரசு வழங்கும் தொகையோ 6 லட்சம். ஆனால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தில் உள்ள தொகை 15 லட்சம், ஒரு ஆண்டுக்கு 15 லட்சம். ஆனால் அந்த பழங்குடி மாணவர்களுக்கு மட்டும் 6 லட்சம் வாங்குகிறார்கள். இரண்டும் ஒரே துறையை சார்ந்தது, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி துறை. இப்பொழுது சமூக நீதித்துறையில் சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு துறையாக இன்று இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே அரசு 6 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு உட்கூறு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை பழங்குடி மக்களுக்காக வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கூடுதல் தொகை, விடுபட்ட தொகையை மாநில நிதியில் இருந்து வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக. அந்த மாணவர்களுக்கு ஒரு அநீதியை தொடைத்தெறிய வேண்டும் என்பது இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக அவருடைய கவனத்திற்காக சொல்லுகிறோம். அடுத்ததாக, கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆண்டுக்கு ஏறக்குறைய 75,000 பேர் ஆண்டுக்கு சேர்றாங்க. எங்களோட +2 முடிக்கிறவங்க 1,80,000 பேர் +2 முடிக்கிறாங்க. ஏறக்குறைய 75,000-80,000 பேர் எங்கே சேர்றாங்க? கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்றாங்க. ஐயா, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கவனிக்கணும். கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய SC/ST மாணவருடைய கல்வி உதவித்தொகை 1500 ரூபாய். BC MPCகளுக்கு
அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை குறைந்தபட்சம் 5000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய். ஆனால் எஸ்சி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய தொகை 1500 ரூபாய், 2500 ரூபாய், இவ்வளவுதான். அப்ப இதை முறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸ், வழிகாட்டு நெறிமுறை குறித்த ஒரு மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கலை அறிவியல் படிப்புகளுக்கு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி கட்டண நிர்ணய குழுவை நியமித்து அந்த குழுவின் மூலமாக கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், லயோலா காலேஜில் போய் சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு 35,000 ரூபாய், 2 செமஸ்டருக்கு 70,000 ரூபாய். இன்னும் சில கல்லூரிகள் இருக்குது, அங்கே ஒரு செமஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் வாங்குற கல்லூரிகள் இருக்குது. ஆக தமிழகம் முழுவதும் இந்த கல்லூரிகளுமே ஆண்டுக்கு 40,000 ரூபாய்க்கு குறைவாக கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடிய கல்லூரிகள் கிடையாது. ஆகவே எங்களுடைய மாணவர்களுக்கு உடனடியாக இந்த அரசு தலையிட்டு கல்வி கட்டண குழுவை நிர்ணயம் செய்து அல்லது அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பிகாம் படிப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் எந்த கல்லூரியிலுமே கிடைக்காது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பிகாம் படிக்கக்கூடிய எஸ்சி மாணவர்கள் இந்த கல்லூரிகளில் சேர முடியாது. அவர்கள் அரசு கல்லூரிகளை தேடி போகும்பொழுது அங்கேயும் வந்து சேர முடியாத ஒரு சூழல் இருக்குது. சென்னையை பொறுத்தவரையில் அரசு கல்லூரி மிக குறைவு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்லூரிகள் சேர்வது மிக குறைவான எண்ணிக்கையில் தான் சேர முடியுது. ஆக 1,80,000 பேர் பாஸ் பண்ணுற இடத்துல 75,000 பேர் தான் அங்கே போய் சேர்றாங்க. பொறியியல் படிப்புல அதிகபட்சம் வந்து 10-15,000 பேர் தான் சேர்றாங்க. தெரியல. எனவே கலை அறிவியல் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.